நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவா, நீ இன்னுமா கிளம்பல? சார் இன்னும் வரலையே. அவர்தான் எப்போ வந்துட்டாரு, நீ பாக்கலையா? இல்லையே, நான் இங்கதானே இருக்கேன். அவர் எப்படி உன்னை தாண்டி போனாரு? ஒருவேளை பார்ட்டி உங்ககிட்ட எஸ்கேப் ஆகுதா? ஏன் சிவா, தைப்பூசத்துக்கு ஏதாவது டொனேஷன் கேட்டியா? இல்ல இன்சூரன்ஸ் பாலிசி ஏதாவது போட சொன்னியா? பார்ட்டி இப்படி ஓடுது. இனி பார்க்க முடியாதா? கிளாஸ் உள்ள போயிட்டாரு, வரத்துக்கு 1 hour ஆகும். நான் வேணா வெயிட் பண்ணவா? வெயிட் பண்றதா பண்ணு, நான் உனா சார் கிட்ட சொல்றேன். இல்ல வேண்டாம், நான் கிளம்புறேன். சிவா, எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிடுது? காரணம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. என்ன? இது கூட தெரியாதா? என்னன்னு சொல்லுன்றேன் நோலியோ. சார பாக்கணும்னு போய் சொல்லிட்டு என்ன பாக்கிறதுக்கு தானே வெயிட் பண்ற. என்ன சிவா முறைகிற? நான் நல்ல மூட்ல இருக்கேன், என்ன டென்ஷன் பண்ணாத. காப்பி வேணா போட்டு தருவா? போட்டு தருதா? ஸ்கூல்ல நான் தானே காப்பி போடுவேன். ஒன்னும் வேண்டாம். சரி, அப்போ நீயே போடுறேன்றியா? முதுகுல ஒண்ணு போடவா? தேங்க்ஸ் சிவா, நீ இப்படி பொண்டாட்டி மாதிரி உரிமையா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது சிவா. சிவனுக்கு மட்டும் இல்ல, இந்த சிவகாமிக்கும் நெற்றி கண்ணு இருக்குதே. நான் கிளம்புறேன். இரு சிவா, பதிலே சொல்லாம போற. நீ கேள்வி கேட்டதானே நான் பதில் சொல்றதுக்கு. அப்போ கேட்டா பதில் சொல்லுவேன்றியா? கேளு, தெரிஞ்சா சொல்றேன். ஏன் சிவா, கேள்வியே அவ்வளவுதான். மொட்டையா ஏன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? மணிரத்னம் படத்துல எல்லாம் ஏன்னு கேட்டா கரெக்டா புரிஞ்சுன்னு பதில் சொல்றாங்க. உங்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இப்ப என்ன வேணும் நோக்கு? இதயம் மறைக்கிற, அப்போ உனக்கு புரியுது, ஆனா நீ மறைக்கிற. வாயில நன்னா வருது. அதேதான், அந்த 3 வார்த்தை தானே. சொல்லு சொல்லு. சாமியே கைய செப்பறாரா, பூசாரி குச்சி மிட்டாய் கேட்டானா? இதுல யாரு சாமி யாரு பூசாரி? பியூனை எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன் சிவா? கூட வேலை செய்யற டீச்சர் அவர் கட்டிக்க முடியாதுன்னு சொல்றப்போ பேசாம கேட்டுக்கிறீங்கல்ல, என்ன மட்டும் கேள்வி கேக்குற? இல்ல சிவா, பசங்க கெட்டு போயிட கூடாதுன்னு தான் அவரு யோசிக்கிறாரு. வாத்தியாரே லவ் மேரேஜ் பண்ண யோசிக்கிறப்போ பியூன் யோசிக்கலாமா? குழப்பாத சிவா. போய் பெல் அடி. நல்லவும் கூட இருக்கிறது இவ்ளோ டார்ச்சர் ஆகுது, அப்போ நல்லவனா இருக்கிறது எவ்வளோ டார்ச்சரா இருக்கும். யோபா, யாருக்கும் டீச்சருக்கும் கல்யாணம் நடக்கும். 50 ரூபா பெட்டு நடக்கும். நானும் 50 ரூபா பெட்டு நடக்குது. 400 ரூபா பெட்டு. என்னடா எல்லாரும் நடக்குதுன்னு பெட்டு கட்டினா, அப்புறம் யாருதான் நடக்காதுன்னு பெட்டு கட்டுறது? நடக்காது. நான் 100 ரூபாய் பெட்டு கட்டுறேன். பாரா, சாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. நான் ஒரு 10 ரூபா பெட்டு. ஷபா, சரியான போட்டி. ஏப்பா, சாருக்கோ டீச்சருக்கோ ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கும்ல? ரொம்ப முக்கியமா இப்போ? அது இல்லப்பா, நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குப்பா. இப்ப அது நடந்தா என்ன, நடக்காட்டி உனக்கு என்ன? என்னடி சொல்ற? இல்லப்பா, நடந்தா மிஸ் உள்ள, நடக்கலன்னா மிஸ் வெளியே. இப்ப மிஸ் உள்ளவா வெளியவா? அவங்க 2 பேருமே ஒன்னும் சொல்லாம ஒழுங்கா கிளாஸ் எடுக்கிறாங்க. உங்களுக்கு என்ன? என்னத்த கிளாஸ் எடுக்கிறாங்க? சமிதா மிஸ் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாங்க, தெரியும்ல? ஆமா, எச்எம் தான் இன்னும் 15 நாள் இருங்கன்னு சொல்லிருக்காராம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதான் டென்ஷனா பேசுறோம். நீ என்னடான்னா நமக்கு எதுக்குன்ற? டி, அங்க பாருங்கடா, மகளிர் நீ பரபரப்பா இருக்கு. டேய், எதை பத்திரா பேசிப்பாங்க? கேர்ள்ஸ் எல்லாம் நம்மள மாதிரி வெட்டி கதை பேசிக்க மாட்டாங்கடா. ஆமாண்டா, ஹோம் ஒர்க் எக்ஸாம்னு இப்படிதான் பேசிப்பாங்க. என்ன பேசுறாங்கன்னு சைலண்டா காது கொடுத்து பாப்போம். ஏய், என்னடி சொல்ற? சமிதா மிஸ் கெட்னா தாலி கட்டுங்க, இல்லனா ஆளை விடுங்கன்ட்டாங்களாம். சாரு அதெல்லாம் முடியாது, ஆணியே புடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு போல. அந்த சேனல் இந்த படம் தான் வருது. ஹலோ, ஆமாண்டி,
கொஞ்சம் சத்தமாச்சு படத்தை ஓட்டுறீங்களா? என்ன படம் ஓட்டுறது? நாங்க என்ன பேசணும் தெரியுமா உங்களுக்கு? என்னடா சிரிப்பு? ஒய் பிளட் சேம் பிளட் அப்படின்னா சதா மிஸ்டர் ஸ்டாலின் சார் கதை தானே அங்கேயும் ஓடுது. பாரி அவங்களும் அதே தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா நீங்க யாருக்கு ஆதரவு? நாங்கெல்லாம் மிஸ்ஸுக்கு தான் சப்போர்ட். அம்மா நீங்க யாருக்கு சப்போர்ட்? கேர்ள்ஸ்லாம் மிஸ்ஸுக்குனா, பாய்ஸ்லாம் சாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். என்னடா பட்டிமன்றமா நடக்குதுங்க? சார், பட்டிமன்றத்தோட தலைப்பு ஜெயிக்க போறது மிஸ்ஸா இல்ல சாரா? டேய் என்னடா சொல்றீங்க? ஆமா சார், கேர்ள்ஸ் எல்லாம் மிஸ் சப்போர்ட், பாய்ஸ் எல்லாம் சாரு சப்போர்ட். என்ன சப்போர்ட்? சார் நாங்க மிஸ் தான் ஜெயிப்பாங்க, சார் மிஸ்ஸ கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்றோம். நாங்க சார் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு சொல்றோம் சார். இந்த மீட்டிங் இங்க எவ்வளவு நாளா நடக்குது? ஒரு வாரமா போகுது சார். வெரி குட் வெரி குட். மீட்டிங்ல என்ன பண்ணுவீங்க? இங்க என்ன நடக்கும்? எதனால நடக்கும் எதனால நடக்காதுன்னு பாயிண்ட் பாயிண்டா பேசிப்போம் சார். வெரி குட் வெரி குட். ஆமா இத எப்பலாம் பேசுவீங்க? கிளாஸ் இல்லாதப்பலாம் பேசிப்போம் சார். அப்போ கிளாஸ்ல பேசிக்க மாட்டீங்களா? சார், கிளாஸ் எடுக்கும்போது பேச முடியாதுல்ல சார், அதனால நோட்ல எழுதி காட்டிப்போம் சார். அப்படியா? சரி சரி, பட்டுன்னு முடியற மாதிரி ஒரு குரலை பட்டுன்னு சொல்லு பார்க்கலாம். தெரியாது? தெரியாது? குரல் தெரியாது, ஆனா சார் ஏன் கட்டிக்கணும், மிஸ் ஏன் கட்டிக்க கூடாதுன்னு பாயிண்ட் பாயிண்டா தெரியும்ல. யாகாவாராயினும் நாகாக்க கவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. பாடத்தை படிங்களான்னா இவங்க பண்ற வேலையை பாரு. போட்டு என்ன ஆச்சு சார்? படிக்க சொன்னா இவங்க ஸ்டாலினுக்கும் சம்யுக்தாவுக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தப்பாச்சா சார்? எதுவா இருந்தாலும் ஸ்டாலினை உடனே ஒரு முடிவெடுக்க சொல்லணும். இல்லைன்னா பசங்க மத்தியில இதுவே ஒரு தப்பான விஷயம் ஆயிடுங்க. ஆமா சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நிமிஷம். வேற வீடு பாக்குறீங்களா? யார் சொன்னது? கேட்டதுக்கு பதில். பாக்குறீங்களா? போங்கோ, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா எனக்கு பயந்துட்டு போகாதே. நேக்கு அசிங்கமா இருக்கு. அப்படி இல்ல. முன்னாடி சொன்ன மாதிரியே கல்யாணம் பண்ணிட்டு வேற வீடு பார்த்துட்டு போங்க. இப்ப வேண்டாம். இல்ல, உங்களை கஷ்டப்படுத்தணும்ல. இல்ல, நான் என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். என்ன நீங்க கல்யாணம் பண்ணியே தீரணும்னு சொல்லலையே. அன்ப மிரட்டியோ பிச்சை கேட்டோ வாங்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சேச்சா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? உங்களை கட்டிக்கணும்னு நினைச்செல்லாம் உங்க மேல அன்பும் மரியாதையும் நான் வளர்த்துக்கல. அதெல்லாம் நீங்க மத்தவா கிட்ட நடந்துக்கிறத பார்த்து எனக்கு தானா வந்தது. மதிப்பு, மரியாதை, அன்பு, பாசம், அக்கறை, அதுக்கப்புறம் தான் கடைசியா காதல் வந்தது. அதனால இது வேண்டான்னு நீங்க சொல்லிட்டேன்னா முதல்ல வந்ததெல்லாம் காணாம போயிடாது. அது அப்படியே தான் இருக்கும். நீங்க எப்பவும் போல இருங்கோ, பேசுங்கோ, பழகுங்கோ. நேக்கு தோணுன மாதிரி உங்களுக்கும் தோணுனதுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். சிவகாமி, ஆமா, உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. அது என்ன சொல்றதோ அந்த முடிவெடுங்க. இப்படி நீக்கு பயந்துண்டு ஓடி ஒளிய வேண்டாம். நான் என் வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களுக்கு ஆசைப்பட்டிருக்கேன். அது கிடைக்காம போயிருக்கு. ஆனா அது பழகிடுது. இது சிம்பத்திக்காக நான் சொல்லல. அது நீக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வந்தேன். இல்ல சிவகாமி, நான் ஏற்கனவே ஒரு குழப்பம் ஓடின்னு இருக்கிறப்போ இதுவரை இன்னொரு குழப்பம் ஆயிடுத்தேன்னு யோசிக்கிறீங்களா?
அப்படியெல்லாம் எப்பயுமே உங்களை நினைக்கவே இல்லை. காதல ஒரு உதவியா செய்யக்கூடாதுங்க. எனக்கு புரியுறது. அதே மாதிரி எதையுமே எதிர்பார்க்காம நம்மளுக்கு உதவி செய்யறவங்கள காதல்னு சொல்லி காயப்படுத்தவும் கூடாது. உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ற மாதிரி நேக்கும் ஆரம்பிக்காதே. என்ன நீங்க வேண்டான்னு சொன்னா கூட தாங்கிக்கலாம். ப்ளீஸ் அட்வைஸ் பண்ணாம இருங்கோ. அதை தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம். தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல, நான் சொன்னதை சரியா எடுத்துக்கிட்டதுக்கு. இப்போவும் நீங்க வேணும் வேண்டான்னு சொல்லல. இல்ல, நான் வேண்டான்னு சொல்றதா இருந்தா இப்ப சொல்ல வேண்டாம். ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லுங்க. அப்போ வேண்டாம் தான் சொல்ல போறேன் இல்லையா? இந்த மாதிரி பஞ்ச் டயலாக் இந்த நேரத்துல நான் கூட பேசலனா எப்படி? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குருவே. யோ, குட் மார்னிங் சொன்னா திருப்பி சொல்ல மாட்டியா? நான் உங்க பேச்சு என்ன சின்ன பிள்ளை மாதிரி? நீங்க எல்லாம் நல்லது சொன்னா நாங்க கேட்டுக்கிறோம்ல, அப்போ நாங்க நல்லது சொன்னா மட்டும் நீங்க ஏன் கேட்டுக்க மாட்டேன்றீங்க? கோச்சுக்காதையா? ஐயா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். ஐயா சாரிங்க, கொஞ்சம் தயவு பண்ணி மன்னிங்க. நீங்க தான் உலக மகா நடிகனாச்சே. ஏன் சார் என்ன முடிவு பண்ணிக்கிறீங்க? யோ, எல்லாரும் இதையே கேட்டு உயிரை வாங்குறாங்கடா, நீயுமா? முடிவு பண்ற வரைக்கும் அப்படிதான் சார் கேட்பேன். இல்ல குருவே. யோ சார், அங்க உட்கார்ந்து இருக்கிறது நம்ம பசங்க தானே? ஆமா சார், அப்படிதான் தெரியுது. அங்க என்ன பண்றாங்க? அதானே, வாங்க போய் ஒரு விசாரணையை போடுவோம். டேய், குட் மார்னிங் சார். மார்னிங் சார். என்னடா பண்றீங்க? சும்மா அப்படியே. என்ன பீரியட் இது? பிடி பீரியட் சார். பிடி பீரியட்னா இப்படித்தான் தூங்க சொல்லியிருக்கா? தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு பாடுபட்டு தட்டி எழுப்புனா நீங்க திரும்ப வந்து மரத்தையில படுத்திருந்தா என்ன அர்த்தம்? ஏய், மிஸ் எங்க? கரஸ்பாண்டன்ட் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காங்க சார். ஏனா? அதான் இன்னும் ஒரு வாரத்துல ரிலீவ் ஆக போறாங்களே, அந்த விஷயமா போய் பார்த்து சொல்லிட்டு வரலான்னு எச்சமோட போய்கிறாங்க. சரி, அதுக்கு இப்படித்தான் பாடு தூங்க சொல்லியிருக்கா? இல்ல சார். சரி, இன்னொரு பிடி மாஸ்டர் இருக்காருல்ல, அவர் இன்னைக்கு லீவு சார். எதுக்கு லீவா? சாரோட அக்கா பொண்ணு சமைஞ்சிருச்சான். சார் தான் அதுக்கு குச்சி கட்ட போயிருக்காராம். தெரிஞ்சுங்க சார் நம்ம பிடி மாஸ்டரோட லட்சணத்தை. அவர் இல்லைன்னா என்ன, வாலிபால் ஃபுட்பால் ஏதாவது எடுத்து விளையாடலாம்ல? இல்ல சார், ஸ்போர்ட்ஸ் ரூம் சாவிய சார் கொண்டு போயிட்டாரு. யோ, என்ன அது? ஏன் சார், அவரை பத்தி தெரியாதா உங்களுக்கு? ஃபுட்பாலையும் வாலிபாலையும் பாத்துக்கிறது மட்டும்தான் ஒரு பிடி வாத்தியாரோட வேலைன்னு நினைக்கிறவர் அவரு. சரி, அவருக்கு போன் பண்ணலாம்ல? ஆபீஸ் ரூம்ல இருந்து போன் பண்ணோம் சார். என்ன சொன்னாரு? நீங்க எல்லாம் விளையாடி ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்க போறீங்கன்னு சொன்னார் சார். பாத்தீங்களா சார், அந்த ஆளு என்ன சொல்லி வச்சுக்கிறாருன்னு? சரி, நீங்களா வேற ஏதாவது விளையாட வேண்டியதானே? சார், இவனுங்களுக்கு என்ன சார் தெரியும்? இவனுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாண்டி, கொலகொலையா, முந்திரிக்கா, நொண்டி, இதெல்லாம் அண்ணா நீங்க ஸ்போர்ட்ஸ்னு ஒத்துவீங்களா? யோ சார், யாரும் இல்லைன்னா பாவம் பசங்க என்ன சார் பண்ணுவாங்க? அதுக்காக பிடி பீரியட்ல சும்மா சோம்பேறி உட்கார சொல்லியிருக்கா? ஏய், ஓடி ஆடி நீங்களா ஏதாவது விளையாட வேண்டியதான்றா? சும்மா இங்க ஒண்ணா தமிழைய கூட்டு அடிக்கிறாங்க சார். அதான் மரத்தடியில உட்கார்ந்து இருக்கோம். மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மரத்தடியில உட்காந்தா தூக்கம் தள்ளுது சார். நாங்க என்ன பண்ணட்டும் சார்? ஏதாவது புக் எடுத்து படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சார், இனிமேல் எல்லா பிடி பீரியடும் அப்படிதானே சார்? சரி, நான் பேசிட்டு சொல்றேன், நீங்க எல்லாரும் புக் எடுத்து படிங்க. சரிங்க சார். இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை சார். என்னையா? ஒன்றும் இல்லை சார். யோ, நீ மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது. என்னான்னு சொல்லு. ஏன் சார், நான் எதுவுமே சொல்ல, உங்களுக்கே தெரியுது, அப்புறம் என்ன சார்? இதுதான் சார் இங்க இருக்கிற வாத்தியாரோட கண்டிஷனு. இவரை நம்பி பசங்களை ஒப்படைச்சேன்னு வச்சுங்க, பசங்க கதி இதுதான். ஒரு நல்ல டீச்சரு ஒண்ணுமே தெரியாத பசங்களை கப்பு ஜெயிக்க வச்சாங்க. ஆனா கப்பு ஜெயிச்ச பசங்களை ஒன்னும் தெரியாத வாத்தியாரு என்ன பண்ண வச்சாரு பாத்தீங்களா? கவுந்து வச்சு படுக்க வச்சாரு பாருங்க. சார், நான் எதுவும் சொல்ல சார், பெரிய படிப்பு படிச்சவர் நீங்க, நீங்களே நல்லா யோசிக்கிற ஆளு.
பார்த்து நல்ல முடிவா எடுங்க சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஆளையே பார்க்க முடியல? நான் இங்க தான் இருக்கேன், உன்னதான் பார்க்க முடியல. இல்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான். ஓ, அப்புறம் அப்புறம்னா இல்ல ஒன்றும் இல்லை. வரட்டா? அது என்ன லீவா? இல்லையே, ஏன்? இல்லை பிடி பீரியடில் ஆளை காண. பசங்க எல்லாரையும் வெளியில் பார்த்தேன். நீ ஸ்கூலுக்கு வரலன்னு சொன்னாங்க. ம், பெர்மிஷன்ல போயிருந்தேன். பிடியே கொடுக்காம பேசுகிறாளே. எங்க? அதான் பசங்க வெள்ளவரே சொல்லியிருப்பாங்கல்ல, தெரிஞ்சுக்கணும்னா நேராவே கேட்கறது. இல்லை பர்சனல்ல வேணாம். கரஸ்பாண்டன்ட்ட பார்க்க போயிருந்தேன். ஓ, மொட்டையா கரஸ்பாண்டன்ட்ட பார்க்க போகணும்னு சொன்ன என்ன அர்த்தம்? எதுக்குன்னு சொல்லல. நீ எதையும் கேட்க மாட்ட, கேட்டா என் மேல அக்கறை காட்டுற மாதிரி ஆயிடும், அதானே? எதுக்கு கரஸ்பாண்டன்ட்ட பார்க்க போனேன்? ரிலீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபார்முலா ஒரு வாட்டி அவரை போய் பார்த்து தேங்க்ஸ் சொல்லலாம் தான். எப்போ? வர வெள்ளிக்கிழமை ரிலீவ் ஆகுறேன். ஓ, வெள்ளிக்கிழமை வா. ஆமா, 15 நாள்னு ஹெச்எம் சொல்லிட்டு இருந்தாரு. வெள்ளிக்கிழமையோட 15 நாள் முடியுது. ஓ, நாளெல்லாம் ரொம்ப வேகமாக ஓடுதுல்ல? எனக்கு என்னவோ ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கு. அங்கிருந்து நேரம் எங்க? நான் எங்க போனா உனக்கு என்ன? சென்னைக்கு தானே? ம், ட்ரெயினா இல்லை பஸ்ஸா? ரொம்ப முக்கியம். இல்லை சீசன் டைம் முன்னாடியே டிக்கெட் எடுத்தா நல்லது தானே, அதான். வேற ஒன்றும் இல்லையே. என்ன? இல்ல பேசுறதுக்கு வேற ஒண்ணும் இல்லையே, கிளம்பட்டுமான்னு கேட்டேன். கோவமாரியா? நான் யாரு ஸ்டாலின் உன்கிட்ட கோவப்படுறதுக்கு? இல்லை என்ன சொல்ல வரேன்டா? திரும்பவும் ஆரம்பிக்க வேண்டாம். எனக்கு காரணங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு காதெல்லாம் புளிச்சு போச்சு. வெள்ளிக்கிழமை நான் ஊருக்கு கிளம்புறேன், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நான் போக கூடாதுன்னா நீ ஏதாவது செய்யணும். முடியலன்னா வாயை மூடிட்டு டாட்டா காட்டு, அதுவே போதும். சுமிதா, என்ன என்ன சொல்லு ஸ்டாலின். ஒன்றும் இல்லை. எனக்கு உன் மேல கோவம்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னை பத்தி யோசிச்சு கவலைப்படுற மாதிரிலாம் நீ நடிக்க வேண்டாம். பாதியில வந்தவனா பாதியிலே போறேன். ஆனா நீ ரொம்ப முக்கியம் ஸ்டாலின் இந்த ஸ்கூலுக்கு. ஆல் தி பெஸ்ட். ஏன் இப்பயே போக போற மாதிரி பேசுற? எப்ப போனா என்ன, இதுதான் நான் பேச போறேன். நீ பதில் எதுவும் பேசாம தலை குனிஞ்சு நிக்க போற. அதுதான் எனக்கு எப்பவோ தெரியுமே. வரேன்.